சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இத கொஞ்சம் பாரு. தாமோதரா, எல்லாரும் வந்தாச்சு, மீட்டிங் ஆரம்பிச்சிடலாமா? சம்பந்தப்பட்ட முக்கியமான எல்லாரும் வந்துட்டீங்க. அதனால மீட்டிங் அபிஷியலா ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓ, நீ வந்துட்டியாமா? வா, ஏதாவது ஒரு சேர்ல உட்காந்துக்க. சங்கவி, நீ அங்க போய் உட்கார். இல்ல பரவாயில்லப்பா, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். சொன்னா கேளுமா. இனிமே நீயும் ஆதி தானே பிசினஸ் பார்க்க போறீங்க. அங்க போய் உட்காரு போ. ஆமா, கரெக்ட் தான். நானும் ஆதி கிட்ட சில டவுட்ஸ் கேட்கணும். போ. வித்யா, நீங்க வந்து உட்காரு. ஏன்னா அந்த பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஆரம்பிச்சிடு தாமோதரா. மீட்டிங் வர்றதா முன்னாடியே வரணும். ஒரு ஆளால 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் அடுத்தடுத்து வேலைங்க இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் ரொம்ப வருஷமா நம்ம கம்பெனில கூட இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க வளரும் போதுதான் கம்பெனியும் வளரும். கம்பெனி வளர்ந்தா நீங்களும் வளருவீங்க. அததான் வின் வின் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்வாங்க. எல்லாமே ஏற்கனவே இருக்கிறதாமா, பேரை தான் புதுசு புதுசா வச்சிருக்காங்க. உங்க எல்லாருடைய உழைப்பினாலையும் நம்ம கம்பெனி சிறப்பா வளர்ந்துட்டு வருது. இடையில சில பல காரணங்களால நானும் கம்பெனி பக்கம் வராம இருந்தேன். இருந்தாலும் உங்க எல்லாருடைய முயற்சியினால கம்பெனியோடைய வளர்ச்சிய எந்த தொய்வும் இல்லாம கொண்டு போனீங்க. அதுக்கு நன்றி சொல்லணும்னா குறிப்பா இங்க உண்மையா வேலை செய்யற உங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தலைமை பொறுப்புக்கு யாரும் வரலாம் போகலாம். களத்துல நிக்கிறவங்க தான் எங்களை விட ரொம்ப முக்கியமானவங்க. சரி, இப்ப நானும் நண்பன் ராஜசேகரும் திரும்ப கம்பெனில கவனம் செலுத்த இறங்கியிருக்கோம். இருந்தாலும் நேரடியா நாங்க இல்லாம இளம் தலைமுறை தலைவர்களை உருவாக்கணும் இல்லையா? சோ புது ப்ராஜெக்ட் ஒன்ன நாமளே துவங்க போறோம். அதோட பொறுப்பை ஆதிக்கிட்டையே ஒப்படைச்சிடலான் இருக்கேன். ஆதி செய்யறது இருக்கட்டும்டா, அவனுக்கு சப்போர்ட்டா யாரு இருக்க போறாங்கன்னு சொல்லிடு. சப்போர்ட் என்னடா சப்போர்ட்? நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் பண்ண போறோம். நாம பண்ணுவோம்டா. மத்தபடி சங்கவியும் அவனும் தானே எல்லாத்தையும் பார்த்தாகணும். இந்த ப்ராஜெக்ட்ல இருந்தே சங்கவிய சேர்ந்து பார்க்க சொல்லிடுவோம். என்ன சொல்ற? என்னடா ஒண்ணும் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க? இல்லடா, அவன் தனியா செஞ்சு பழகட்டுமே. டேய், சங்கவிக்கும் ஒரு ட்ரைனிங் மாதிரி இருக்கும்ல. அவளுக்கு நாம தனியா ட்ரைனிங் கொடுப்போம். நமக்கு என்ன ப்ராஜெக்ட்ஸ் வராமலா போக போகுது? நான் ஏன் சொல்றேன்னா, ஆதி அரவிந்த் கூடயும் பவித்ரா கூடயும் வேலை செஞ்சிருந்தாலும் தனியா செய்யற அனுபவம் வரணும்ல. முதல்ல இதை மட்டும் செஞ்சு பழகட்டும். அப்பா, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ப்ராஜெக்ட் டீடைல்ஸ்லாம் நல்லா பார்த்தேன். தனியா எடுத்து பண்றது கொஞ்சம் பயப்படுறான் பாத்தீங்களா அங்கிள்? நான் வேணா அவனுக்கு சப்போர்ட்டிவா இருந்துக்கிறேன். இல்லப்பா, பவி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
இது வரைக்கும் எல்லா வேலையும் நானும் பவியும் தானே பிரிச்சு பிரிச்சு செஞ்சோம். அதான் சொல்றேன். எல்லாம் சரிதான் அதே. அவளுக்கும் அங்கிள், நான் அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். ஸ்டாஃப் எல்லாரும் ஆதிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணேன். ஓகே, நீங்களா கிளம்பலாம். அதே, அதான் நாங்கள்லாம் இருக்கோமே, அப்படியே விட்டுருவோமா? தைரியமா பண்ணு, பாத்துக்கலாம். அப்பா, பவியை அப்படியெல்லாம் டோட்டலா ஒதுக்கி வச்சிட முடியாது. அவளுக்கு நம்ம கம்பெனில ஷேர்ஸ் இருக்கு. இது வரைக்கும் நீங்க லீகலி கொடுத்த பொறுப்பு எல்லாமே அவகிட்ட இருக்கு. என்ன தாமோதரா இது? பொறுப்பெல்லாம் கொடுக்கறதும் எடுக்கிறது தான். அன்னைக்கு முடியாத சிச்சுவேஷன்ல யார் யாருக்கோ ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருப்போம். அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க முடியுமா? என்ன பேசுறாம? மத்த பொறுப்பெல்லாம் எப்படின்னா அப்புறமா பேசிக்கலாம். ஆனா இந்த ப்ராஜெக்ட் ஆதி தான் பண்ணணும். ஆதி மட்டும் தான் பண்ணணும். இதான் என்னோட முடிவு. பவி, அப்பா கிட்ட பேசுறேன். என்ன பேச போற? இந்த ப்ராஜெக்டை நம்மளே சேர்ந்து பண்ணுவோம். வேண்டாம். வேண்டாம் நீ எப்படி சொல்லுவ? எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா தானே இருக்கும். நான் தனியா பேசினா அப்பா புரிஞ்சுப்பாரு. இல்ல வேண்டாம், எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டது போதும். பவி, சில நேரங்களில் உன் மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு அவசரப்பட்டு தப்பாவோ ஒரு கைடன்ஸ்ல டிசைட் பண்ண தானே செய்கிறோம். அந்த மாதிரி அப்பாவும் தப்பா டிசைட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல, மாமா எந்த சூழ்நிலையிலயும் அப்படி பேசுற ஆள் கிடையாது. அவர் பேசுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிப்பாரு. அவர் ஒரு முடிவோடு தான் சொல்றாரு. தயவு செஞ்சு இனிமே இதை பத்தி பேச வேண்டாம். அது எப்படி பேசாம இருக்க முடியும்? நம்ம இது வரைக்கும் எத்தனை ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிருக்கோம் சொல்லு. ஏதாச்சும் ஒண்ணுல நம்மள யாராச்சும் குறை சொல்லி இருக்க முடியுமா? அப்படி யாராவது கேட்க தான் முடியுமா? அக்ரி பண்ண நாள்ல ப்ராஜெக்டை டெலிவரி பண்ணாம இருந்திருக்கோமா? கோட் பண்ணதை விட பட்ஜெட் அதிகமாயிருச்சுன்னு கிளைம் பண்ணிருக்கோமா என்ன? சொல்லு. நம்மளை ஏன் சேர்ந்து பார்க்க வேணாம்னு சொல்றாரு? எனக்கு என்னவோ இந்த ராஜசேகர் மேலதான் டவுட்டா இருக்கு. அதுக்கு வேற காரணம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? அது வேற இது வேற. இது பிசினஸ். ஆமா, உன்னோட பிசினஸ். உன்னை பார்க்க சொல்றாரு. நான் இதுல யாரு? உனக்கும் இதுல ஷேர்ஸ் இருக்கு. எனக்கு இருக்கிற உரிமை உனக்கும் இருக்கு. சோ இப்ப அதை விட கூடவே இருக்கு. மாமாவே சொன்னாலும் நான் இந்த ப்ராஜெக்ட்ல வேலை பண்ண போறதில்ல. நான் எப்படி பவி இதெல்லாம் தனியா பண்ணுவேன்? உனக்கு தெரியாதா? உன்னால முடியும். அந்த நம்பிக்கை இல்லாமல மாமா உன்கிட்ட பொறுப்பை கொடுத்திருக்காரு. என்னால முடியாது, அவ்வளவுதான். தேவைப்பட்டா வழியே இல்லைங்கிற சூழ்நிலையில நான் உனக்கு உதவி செய்யறேன். அதுக்கு மேல இதுல தலையிட நான் விரும்பல. ப்ளீஸ், மாமா கிட்ட இதை பத்தி பேச வேண்டாம். முடிஞ்சதாவே இருக்கட்டும். அப்பா என்ன காரணத்துக்காக வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். உனக்கு ஏன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண விருப்பம் இல்லாம போயிடுச்சா பவி? இவ்வளவு தூரம் உன்கிட்ட வந்து நான் கேக்குறேனே, அதுக்காகவாச்சும் சரின்னு சொல்லலாம்ல. அதை எப்படி ஒரே நாள்ல எல்லாத்தையும் வேணான்னு ஒதுக்க முடியும்? எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஏன் இப்படி பண்ற பவி? இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் யோசிச்சே பார்க்கலடா தாமோதரா. அவ்வளவுதான். இனிமே நாம சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த கல்யாணம் தான் திரும்பவும் நம்மள ஒண்ணு சேர்த்திருக்கு. டேய், உன்னோட மனசு எனக்கு புரியுதுடா தாமோதரா. உன்னை நான் கவனிச்சுட்டு தான்டா இருந்தேன். உனக்கு பவித்ராவை கை விடுறோன்ற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு, கரெக்டா? சொன்னா நான் தப்பா எடுத்துப்பேனோன்னு யோசிக்கிறேன். இத பாரு தாமோதரா, சங்கவியோட வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சுங்கிற கோபத்தை பவித்ரா மேல நான் காட்டினதுன்னு உண்மைதான். இப்ப சங்கவி வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரியே அமைய போறப்போ இனிமே நான் எதை பத்தி கவலைப்பட போறேன்?
ஆ? பவித்ராவுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவோம்டா. தாமோதரா, டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் இங்க இருக்கிறதுக்கு சங்கடமா தான் இருக்கும். கம்பெனில இருக்கிற ஷேர்ஸ்க்கு நியாயப்படி என்ன சேரணுமோ அதை செஞ்சிருவோம்டா. பாவம் பொம்பளை புள்ளைய வச்சிருக்கா, அப்படியே விட்டுற முடியுமா? அதை எப்படா விட முடியும்? இல்லன்னு ஆயிடுமா? டைவர்ஸ் ஆனாலும் அவ என் மருமக தானடா. ஜானு என்னோட பேத்தி தானே. என்னடா பேசுற நீ? இல்லன்னு சொல்லல. அவ உன் மருமகளா இருக்கலாம். ஆனா ஆதியோட வைஃப் சங்கவியா தானே இருப்பா. நீ பவித்ராவை மனசுல வச்சுட்டு தான் சங்கவியதில் ஈடுபடுத்த வேணான்னு சொல்ற. அதுக்காக சொல்ற. என்னடா அதுக்குள்ள என்ன அவசரம்? என்னடா நீங்க பேசிட்டு இருந்ததை கேட்டேன். ரொம்ப அவசரப்படுறீங்க சீதாமா. அவசரப்படுறோமா? பின்ன அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குடா. அத கடந்துட்டா ரொம்ப கஷ்டம். நீ புரியாம பேசுற. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா விடு, நாங்க பாத்துக்கிறோம். நான் அவளோட நல்லதுக்காக தான் சொல்றேன். இத பாருடா, கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல சில கசப்பான அனுபவங்கள் உனக்கு இருக்குங்கிறதுக்காக எல்லார் கல்யாணமும் அப்படி இருக்குன்னு நினைக்காத. அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நம்ம நம்புவோம். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முடிவெடுங்க. இப்ப வேண்டாம். என்னடா நீ எந்த விவரமும் கேட்காம நீ வேண்டாங்கிற? நான் எதையும் கேட்க விரும்பல. இப்ப அவளுக்கு கல்யாணம் வேண்டாம், அவ்வளவுதான். சும்மா இருடா. நீ சொன்னதையே தான் சொல்லிக்கிட்டு இருப்ப. நம்மள நம்பி வந்த பொண்ணு, நாம தான் முன்னாடி நின்னு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அப்பாக்கு தெரியுமா? கேட்டு அவரும் சந்தோஷப்படுவாருடா. நான் போய் சொல்லிட்டு வந்தேன். நீ எதுக்காகடா டென்ஷன் ஆகுற? நீங்க டென்ஷனா இருந்தா நான் ஏன் டென்ஷன் ஆக போறேன்? பவிக்கு இதுல சம்மதமா? அவகிட்ட கேட்டீங்களா? அவளுக்கு இதுல சந்தோஷம் தானடா. அவளும் தானடா கூட நின்னுட்டு இருந்தா. மாடியில இருந்து கேட்டவன் நீ அதை கவனிக்கலையா? இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். வித்யா கல்யாணம் பண்ணிக்கிறதுல இவனுக்கு என்ன பிரச்சனை? ஒருவேளை இவன் ஓ அப்படி போகுதா கதை? பவித்ராவுக்கு கல்யாணம்னு நினைச்சுக்கிட்டியா? இப்ப பாரு என் விளையாட்ட. தயவு செஞ்சு நீ இதுல தலையிடாதடா. பிடிக்கலன்னா ஒதுங்கிடு. நல்ல இடமா வரப்ப பேசி முடிச்சிடணும். பொம்பளை புள்ள வாழ்க்கை ஒண்ணு சும்மா இல்ல. சீதாமா, இப்ப வேண்டாம். பொறுமையா இருங்க, நான் சொல்லிட்டேன். சரிப்பா, கல்யாணம் இப்ப வேண்டாம். நிச்சயம் மட்டும் பண்ணிரலாம். ஏன் இப்படி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் சொன்னா நீ கேட்க மாட்ட. நான் டாக்டரையே வர சொல்றேன். டாக்டர், டாக்டர். சீதாமா, கொஞ்சம் மேல வாங்கல. அது வரேன். கொஞ்சம் வாங்க. பாருங்க டாக்டர், இப்ப எதுக்கு கல்யாண பேச்சுன்னு கேக்குறான். நல்ல புத்திமதி சொல்லுங்க. என்ன அது இது? இப்ப கல்யாணம் பண்ணாம எப்ப கல்யாணம் பண்ணுவாங்க? எல்லாரும் பேசி வச்சுதான் பேசுறீங்களா? என்ன டாக்டர், நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? புரியாம பேசுறது நாங்களா இல்ல நீயா? இங்க பாருங்க அரவிந்த், அவ இப்ப குழப்பமான மைண்ட் செட்ல இருப்பா. இந்த நேரத்துல அவசர அவசரமா கல்யாணம் முடிவு பண்ணி அவ லைஃப ஸ்பாயில் பண்ண வேண்டாம். எனக்கு புரியல, அவ எப்படி சம்மதிச்சா? இல்ல அவளை ஏதாவது ஏமாத்தி பிளான் பண்றீங்களா? சொல்லுங்க, ஏதாவது ஏமாத்தி பிளான் பண்றாங்களா என்ன? ஏமாத்த அவ என்ன சின்ன புள்ளையா? எங்களை விட அவ விவரமான ஆளு. ஏம்பா, ஒரு நல்ல வரன் தேடி வர்றதும் அதை கன்சிடர் பண்ணி பேசி முடிக்கிறதும் நல்ல விஷயம் தானே? இல்ல, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்காது இந்த வீட்டுல. இது நல்ல கதையா இருக்கே. இதுக்கு என்ன அர்த்தம் ஆதி? கல்யாண பேச்சை எடுக்காதீங்கன்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான். கட்டிக்க போறவளுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்றா. அவங்க குடும்பத்திலயும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான். அப்புறம் நாம பேசுறதுக்கு என்ன இருக்கு? குடும்பத்திலயா? ஆமா, வித்யா இப்பதான் போன்ல பேசுனா. வித்யாவா? நாங்க வித்யாவோட கல்யாணத்தை பத்தி தான் பேசுறோம். நீ வேற ஏதாவது நினைச்சிட்டியா என்ன? தலைவலிக்குதப்பா. ஏண்டா நெளியிற? ஒண்ணும் இல்ல, கீழே போய் வித்யாக்கு கங்க்ராட் சொல்லிட்டு வரேன். பாருங்களேன் சித்தம்மா, எவ்வளவு கோவம் வருது கவனிச்சிங்களா? ஆமா டாக்டர், அவன் கல்யாணம் வேண்டான்னு சொன்னது எனக்கு குழப்பம் ஆயிடுச்சு. பவிக்கு தான் கல்யாணம்னு நினைச்சு அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டான்னு லேட்டா தான் புரிஞ்சுது. மனசுக்குள்ள கிடக்குறது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். அதை செய்ய மாட்டேங்கிறாங்களே. செய்யலன்னா என்ன, நாம செய்ய சரி வாங்க.
வித்யா ரொம்ப சந்தோஷமா இருக்கு வித்யா. பவி. ஏய் ஆதி நிறுத்துடா, ஒரு தலை சுத்த போது விடு. என்ன? ஏய் புது பொண்ணு சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ண போறியா? ஃபர்ஸ்ட் கைய கொடு. கங்க்ராட்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. ஆமா, எனக்கு கல்யாணம்னா நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க புரியலையே. அதெல்லாம் விடு. சரி, உன் கல்யாணத்தை நான் தான் முன்னாடி நின்னு நடத்துவேன். அது சரி. சென்னையில கல்யாணம் நடந்தா நீ முன்னாடி நின்னு நடத்துவ, அவங்க ஊர்ல நடந்தா நீ என்ன பண்ணுவ? ஏன் அவங்க ஊர்ல நடந்த மட்டும் நான் முன்னாடி நிக்க மாட்டேனா? நான் தான் வித்யாவோட கல்யாணத்துல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வேன். ஆமா, முதல்ல எதுக்கு கல்யாணம்? அதுக்குள்ள என்ன அவசரம்னு கேட்ட? அது நான் வேற ஒண்ணு நினைச்சிட்டேன், அதான். பவி, நானும் வரேன். நானும் ஜானுவை பார்க்கணும். வா. என்னடா வித்யாவுக்கு கல்யாணம்னதும் அவ்வளவு உற்சாகமாயிட்ட? நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி ஆயிட்டல்ல சீதாமா, நாம தானே முன்னாடி நிக்கணும். அதத்தானே நானும் சொன்னேன். பவிக்கு மாப்பிள்ள பாக்குறோம்னு நினைச்சுதானே டென்ஷன் ஆன? அது எப்படி அவளுக்கு மாப்பிள்ள பாப்பீங்க? எனக்கு தெரியாதா என்ன? பின்ன டாக்டருக்கு மாப்பிள்ள பாக்குறோம்னு நினைச்சியா? ஆதி, சீதாமா, நான் பாட்டுக்கு செவனேன்னு இருக்கேன். எதுக்கு என்ன டேமேஜ் பண்றீங்க? டேய், நீ ஒன்னு சமாளிக்க வேண்டாம். நீ நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. பவிக்கு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு தானே நினைச்ச? டேய், நான் உன்னை வளர்த்தவடா. உன் முகத்தை வச்சே நீ என்ன நினைக்கிறன்னு கண்டுபிடிச்சிருவேன். நீ என்கிட்ட போய் சொல்லாத. ஆமா சங்கவி, உங்க அப்பா எப்போ உங்க கூட நிழல் மாதிரி இருப்பாரு, அவர் எப்படி உங்களை தனியா விட்டாரு? அவர் எங்க விட்டாரு? நானும் வரேன்னு கிளம்பிட்டு தான் இருந்தாரு. நான் தான் அவரை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். என்ன ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? என்ன தெரியல? ஏன் தெரியல? மறக்க முடியுமா? மறக்கிற அளவுக்கான வேலையவா நீ செஞ்ச? என்ன பண்றது, நாம இருக்கோன்றத இப்படி எல்லாம் பண்ணி தான் எஸ்டாப்லிஷ் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்லனா மறந்துடுவாங்கல்ல. இப்படி எல்லாம் சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? சொந்த தாத்தா பாட்டியோட 80வது கல்யாணத்துக்கு வந்து அவங்க மனச வேதனைப்படுத்தி இருக்க. இதெல்லாம் சாபம். காலத்துக்கு உன்னை யாரும் மன்னிக்க மாட்டாங்க. இதுல எஸ்டாப்லிஷ் அது இதுன்னு வர பேசுற. அசிங்கமா இல்ல? அட்ரஸ் ஆக்க ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா வேலை செய்யுது போல. கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆனா பழசெல்லாம் மறந்துச்சு போல. ஹலோ, தேவையில்லாம இங்க எதுக்கு நீ வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிற? இங்க இருந்து கிளம்புறேன். அவுட். நீங்க ஏன் டாக்டர் பொங்குறீங்க? நான் சங்கவிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். இது எங்களுக்குள்ள இருக்கிறது தனி கணக்கு. நீங்க உள்ள தாராளமா போலாம். நான் என் கணக்க இவங்க கிட்ட தேத்துக்கிறேன். கணக்கு வழக்கு பேசுற இடம் இது கிடையாது. இடத்த காலி பண்றியா இல்லையா? இப்போ யோ டாக்டர், என்ன ஏன் ஓர துள்ளிட்டு இருக்க? பாவமா இருக்கேன்னு மரியாதை கொடுத்தா ஓர சவுண்ட் விட்டுட்டு இருக்க. இவரு ஒன்னு கண்ணத்துல வச்சனும் ஏன் தோங்க மாட்டேன். உன்னோட கையே ஸ்டெத்து பிடிச்ச கை, என்னோட கையை கெத்து பிடிச்ச கை. டேய், என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என் மேலே கை வைப்பியா? எங்க தைரியம் என் மேலே கை வை. ஐயோ என்னையா நீ? இவன் நான் வாங்கிட்ட பிரச்சனை பண்ண வரல. எனக்கு நிறைய வேலை இருக்கியா. என் கணக்க இந்த பொண்ணு கிட்ட தீர்த்துக்கணும். அதுக்கு உன் ஹாஸ்பிட்டலா இருந்தா என்ன, மார்ச்சரியா இருந்தா எனக்கு என்ன? என்ன சங்கவி, உஷாராயிட்ட போல? என்ன உளர்ற? அங்க ஆதிக்கிட்டயும் கல்யாணம் கல்யாணம் பிட்ட போடுற, இங்க உஷாரா டாக்டர் கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேசுற. அசிங்கமா பேசாத. அடேங்கப்பா, என்ன டார்லிங் சொன்ன? நான் பேசுறது அசிங்கமா? சரி 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 சரி. அங்க நான் ஆதிக்கிட்ட கொஞ்சிற சிரிக்கிற, இங்க வந்தா டாக்டர் கிட்ட இல்ல ட்ரீட்மெண்ட். நல்ல ட்ரீட்மெண்ட். என்ன நினைச்ச? ஆதி மட்டும் இங்க இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பானே தெரியாது. என்ன செஞ்சிருப்பான் இவரு? நீயே அவனை கழட்டி விட்டுட்டு ஜோரா தெளிவா காய நகர்த்துற. அது இல்லனா இது, இது இல்லனா அது. சும்மா சொல்லக்கூடாதுமா, நீ உங்க அப்பா மாதிரிதான் காரி காரி. ஹேய், எங்க அப்பாவா அசிங்கமா பேசாத.
உன்னோட தராதரம் என்ன அவரோட தராதரம் என்னன்னு ஊருக்கே தெரியும். உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. இப்ப மட்டும் நீ போகல. போகலன்னா என்ன பண்ணுவ? ஏண்டா ஒரு ஆணும் பெண்ணும் சிரிச்சு பேசுனா தப்பா தான் அர்த்தம் பண்ணிப்பீங்களா? நீங்களாம் இன்னும் கற்காலத்திலேயே இருக்கீங்களா? திருந்தவே மாட்டீங்களாடா? டாக்டர் ஓமெல்லாம் டவுட் இல்ல, நீ ஒரு வெகுளியால ஆள் தான். ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. இந்த காலத்துல இந்த வலிஞ்சு பேசுற பொண்ணுங்க கிட்ட நாம தான் உஷாரா இருக்கணும். கொஞ்சம் விட்டா குடும்பமா நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. அனுபவத்துல சொல்றியா? ஏமாந்துறாத. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்புற வழியை பாரு. அட ஏரியா, இவன் என்னடானா ஆதி ஆதின்னு பைத்தியமா இருக்கா, அவன் என்னடானா பவி பவின்னு உருகிட்டு இருக்கான். எந்த தடவையும் எப்படி அவன் கழட்டி விடதான் போறான். அதான் டாக்டர் கிட்ட தொப்பி போடலான்னு பாக்குறான். மாட்டிக்காதையா, உஷாரா இரு. டேய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்ன பண்ணுவீங்க சார்? போலீஸை கூப்பிடுவீங்களா? இங்க பாருங்க, ராணுவத்தையே கூப்பிடுங்க, நான் பயப்படுறவன் இல்ல. இந்த தேவா எல்லாத்துக்கும் துணிஞ்சவன் தான். போலீஸ் மிலிட்டரி அளவுக்குலாம் நீ ஒருத்து கிடையாதுடா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அரவிந்த், அரவிந்த், சார், விடுங்க அரவிந்த். நீங்க ஏன் இவனுக்கு சரிசமமா நின்னு சண்டை போடுறீங்க? இல்ல சங்கதி, அவன் டேய் போடா. டேய் நீ போறியா இல்ல நான் செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணிட்டுமா? என்னப்பா சங்கவி, அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கியா இல்ல? பிரச்சனையா? உங்களுக்கு யார்ப்பா சொன்னது? இல்லம்மா, லேட் ஆச்சுல, அதான். அப்பா, அன்னைக்கு தாத்தா பாட்டியோட 80வது கல்யாணத்துல ஒருத்தன் பிரச்சனை பண்ணால. அவள டீட்டெயிலாம் வேணாம். அந்த ஆளுக்கு தேவான்னு ஒருத்த சொல்லு, தெரியும். சங்கவி, நீ அங்க நிக்காத, முதல்ல அங்க இருந்து கிளம்புன. அவன் ஒரு பைத்தியக்கார ஏட கூடமா ஏதாவது செஞ்சு விட்டுருவான். என்னப்பா? நீ ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்காத, கிளம்பு. அப்பா, அவன் அரவிந்த் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் அவர் பாத்துக்குவாருமா, நீ கிளம்பு முதல்ல. வைங்கப்பா, நான் கிளம்புறேன். அரவிந்த், 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 வேணாம். சொன்னா கேளுங்க. போயிடுங்க. ஏய், வெளியே போடா. போடா வெளியே. டாக்டர் தொட்டா சங்கவிக்கு ஷாக் அடிக்குது. நல்லா இருக்கு இந்த கனெக்ஷனு. நடக்கட்டும். வயர் அறுத்து விட்டுருவோமா? டாக்டர், தேவையில்லாம குறுக்க வர ஒதுங்கிரு, அதுதான் உனக்கு நல்லது. அரவிந்த் ப்ளீஸ். இல்ல சங்கவி, அவனால சும்மா விடக்கூடாது. கைய கால உடைச்சு போட்டுக்கணும். என்ன அரவிந்த், அவன் தான் பொறுக்கித்தனமா நடந்துக்கிறானா, நீங்களும் அதுக்கு ஈக்குவலா சண்டைக்கு போறீங்க? சரி விடுங்க, கிளம்புங்க. உங்க அப்பா வேற ஃபோன் பண்ணாரு போல இருக்க. அவர் இப்படிதான் வெளியே வந்தாலே கால் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. உங்களை நான் இப்படி விட்டுட்டு எப்படி போறது? எனக்கு என்னங்க, ஐம் ஃபைன், ஐம் குட். நீங்க போங்க. நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்லையே. அது எப்படிங்க, அவன் ஒரு லிமிட் தாண்டி பேசிட்டே இருக்கான் அவங்க கிட்ட. என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? சரி நீங்க கிளம்புங்க, டைம் வராது உங்களுக்கு. நீங்க கொஞ்சம் சில் ஆகுங்க, நான் அப்புறமா போறேன். இல்ல ஐம் குட், ஐம் கூல். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல நீங்க வாங்க, நான் சொல்றேன். இல்ல சங்கவி, ஐம் ஃபைன். பேசாம வாங்க அரவிந்த், வாங்க. எங்க அங்க பாருங்க. இங்க போடுற கேரட்டுங்க ரெண்டும் இங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்குது? நம்ம ஒண்டி குளுத்தனம் தான் முதல்ல கண்ணில் படுது பாரு. இன்னும் இப்படி வைக்குது. இது ஒண்ணுதான் குறைச்சல உனக்கு. ஏன் பாட்டி இப்படி சும்மா உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இந்த நல்ல தூக்கல் ஐஸை போட்டு
ஒரு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துன்னு வரீங்களா? நான் வெயில் முடியல, இப்பவே இந்த கொளுத்துது. ஆமா, எப்படி இந்த வயசான காலத்துல இந்த வெயிலெல்லாம் தாங்கிக்கிறீங்க? இன்னைக்கு என்ன ஏழரை இழுத்துக்கிட்டு வந்திருக்கானோ? இப்ப எதுக்கு இவன் இங்க வந்தான்? இருக்கிற பிரச்சனைகள் போதாதா? உபகாரம் பண்ணனாலும் பரவாயில்ல, உபத்திரவம் பண்ணாம இருக்கலாம்ல. சம்பந்தம் பண்ண வீட்டுல நம்மள இங்க இருக்க வச்சதே பெரிய விஷயம். இதுல இவன் வேற குறுக்க வந்து அநியாயம் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ, என்ன நடக்க போகுதோ ஏது நடக்க போகுதோன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன வான்னு கூப்பிட மாட்டீங்களா? உங்களுக்குள்ள என்னமோ காது கடிச்சிட்டு இருக்கீங்க. கேட்கலன்னா அப்படியே போயிடுவேன்னு நினைச்சோம், போறதா தெரியலையே. அட வாங்க வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? காபி குடிச்சிங்களா? நான் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் சொல்லியிருக்கேன். உன்னை யாரு உள்ள விட்டது? முதல்ல வெளியில போ. அட இல்ல, எனக்கு புரியல. என்னமோ பெரிய கோட்டை கட்டி வச்சு வெளியில ஒரு 50 பேர் காவல் வச்சிருக்கீங்க பாருங்க. யார் உள்ள விட்டதுன்னு கேக்குறீங்க? வீடு திறந்திருந்தா உள்ள நுழைஞ்சிருவியா? வெக்கமா இல்ல? எது தேவலாம் பேசுறீங்க? எல்லாரும் வர சொல்லுங்க, சொல்ல வேண்டியது சொல்லி நம்பர் போயிட்டே இருக்கேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. எதுக்குடா நீ இப்ப வந்த? நீ யார இங்க வரதுக்கு? முதல்ல வெளிய போ. அடடே, முக்கியமான நிறைய வந்தாச்சே. வரும்போதே வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு. இல்ல எனக்கு புரியல, இது உங்க வீடு தான். வெளில போனா எங்க அந்த அல்லக்கை? ஏய் சூப்பர் பா, கரெக்ட் டைம் கேட்டு கொடுத்துட்டேன். வாடா, வா. என் பவித்ர செல்லத்திட்ட மட்டும் ஒரு 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். ஐயோ, ஓ வரலையா? அங்கதான் இருக்கியா? உன்னை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமா தான் பாருக்கு. சும்மா இருடா. செல்லம் இல்லைன்னு சொன்னா அப்புறம் அசிங்கமா போயிடும், சொல்லிட்டேன். ஐயோ பவித்ரா, உன்கிட்ட பிடிச்சதே இந்த கோவம் தான். இந்த கோவப்படும் போது இந்த சின்ன கண்ணு சுருங்குது. அந்த குட்டி மூக்கு எப்படி சிவக்குது பாரு. சுச்சோ, இது நாள் பூரா உன் முன்னால சேரை போட்டு உன் அழகை ரசிச்சுட்டே இருக்கலாம். இத பாரு, உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட் தெரிஞ்சுக்கிட்டு நீ பேசினா போதும், இல்லைன்னா நான் பேச மாட்டேன். நீ செருப்பால பேசினா கூட நான் அதை வாங்கிப்பேன். இந்த பாரு, இந்த ஆதியை மட்டும் நம்பாத. உன்னை எப்படி தெருவில் விட்டான் பாத்தியா? இன்னைக்கு சங்கவை கட்டிக்க போறாங்கிறான். அவ இவனை கட்டிக்கிறாள் இல்லையான்னு தெரியல. இங்க பாரு, இவங்க கதைலாம் நமக்கு எதுக்கு? அவங்க எப்படி வேணாலும் போகட்டும். டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டல, பேசாம அவனை தலைமொழிக்குது. நம்ம வீட்டுக்கு வா, நீ நான் நம்ம ஷைலும் சந்தோஷமா இருக்கலாம். என்ன சொல்ற பவி? ஷைலுக்காக மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால மட்டும் தான் நீ தப்பிச்சுக்கிட்டே இருக்க. ஒரு நிமிஷம். என்ன குழந்தை இங்க இருக்கட்டும் பவி, இவங்க வளர்க்கட்டுமே. இந்த வீட்டு வாரிசு தானே. என்ன சித்தமா, வளர்த்துக்குவீங்கல்ல? உங்களுக்கு ஒன்றும் குழந்தைய வளர்க்கறதெல்லாம் புதுசு இல்லையா? இங்க பாரு பவி, நீ கேட்டாலும் அவங்க குழந்தைய தர மாட்டாங்க. அதனால தான் சொல்றேன், நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு. கொஞ்ச நாள் கஷ்டமா தான் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் சகஜமாயிடும். உனக்கு வேணும்னா அப்பப்ப வந்து புள்ளைய பாத்துக்க. அதுக்கு எதுவும் இவங்க யாரும் அப்ஜெக்ஷன் சொல்ல மாட்டாங்க. ஏன் சித்தம்மா சொல்லுவீங்க? இல்ல இல்ல, உன் கூட காலத்துக்கும் சந்தோஷமா நான் குடும்பம் நடத்துவேன் பவி. இன்னொருத்தி வந்தாலும் உன்னை நான் கழட்டி விட்டுலாம் போக மாட்டேன். என்ன சொல்ற? கிளம்பலாமா நம்ம வீட்டுக்கு? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அவனுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன ப்ரோ, சும்மா பேச விடாம நைன் ஒரே டைலாக பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, ஒரு டீலுக்கு வந்துடலாம். உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. நான் கல்யாணத்துக்காக பேச்சுவார்த்தையில் இருக்கேன் ப்ரோ. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ரோ. என்ன சொன்னீங்க? கொல்ல போறீங்களா? பார்பவி எனக்கு கொண்டுட்டு அவர் ஜெயிலுக்கு போயிடுவாராம், நானும் மேலே போயிடுவேன். அப்புறம் யார் உங்களெல்லாம் நல்லா பாத்துக்கிறது? நீங்களாம் பாவம் இல்ல. ஒட்டிங்க உன்ன சீதம்மா சொல்லுங்க. ஐயோ மைண்டப்பா, மைண்ட் மறிக்காதுப்பா. ஓகே ஓகே. ஆதி ரொம்ப சூடாயிட்டாப்புல. இப்ப போறேன், ஆனா மறுபடியும் வருவேன். திரும்ப திரும்ப வருவேன், அடிக்கடி வருவேன்.
என் வேலை முடியிற வரைக்கும் இங்க வந்து நான் சுத்திக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு தேவையான பொருள் ஒண்ணு இங்க இருக்குல்ல, வருவேன். நீங்க யாரும் என்ன ஒண்ணும் சொல்ல முடியாது. என்ன பாட்டி, அடுத்த தடவை வரும்போது ஆரஞ்சு ஜூஸ் கொடுங்க. பாய் ப்ரோ. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவன் இந்த பேச்சு பேசிட்டு போறான், எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சீதம்மா, தாத்தா பாட்டி உங்களை தான் கேக்குறேன். எங்களை என்னப்பா பண்ண சொல்ற? அதானே எங்க கிட்ட கேட்டா நீங்க எல்லாமே செய்றீங்க. அவன் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? நீ பவிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஏத்துக்கிட்டோம். நீங்க டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொன்னீங்க, அதையும் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்கோம். இன்னைக்கு அவன் கேட்ட கேள்வியே நாளைக்கு ஊரே கேட்க போகுது. அதுக்கு என்ன சொல்ற? அப்ப அவன் பேசுனதெல்லாம் கரெக்ட்னு சொல்றீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நீங்க தானே டைவர்ஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன? இப்படிதான் பேசுவான். நாம கேட்டுக்க வேண்டியதுதான்.